பொம்பளை எல்லாம் ஜாச்சி தான். நான் பாட்டுக்கு நிற்கிறேன், இந்த பொம்பளை ஏறி அடிக்கிறா. ஆமா, நீ அடிக்கிறதுக்கு முடியல முட்டைக்கு, அதனாலதான் நான் ஏறி அடிக்கிறேன். நீ எந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த ஊர்ல மழை பெய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலதான் வந்த மழை ஓடி போயிருச்சு. என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? பாட்டு பாடி விட முண்டை. ஓ, அத பாட்டா? சரி சரி சரி. நான் என்ன நினைச்சேன், நீ ஒன்ன நினைச்ச, ரெண்டாச்சு டவுசர் நாலாச்சு. இப்படி ஒரு பொம்பளை புருஷன்ட்ட வாழ்றது கடிச்சுதேன். உடனே பொம்பளை ஆளுங்க தடத்துல மிதி எல்லாம் தங்கங்க. என்ன தங்கங்க? அத்தா நான் ஒண்ணுமே பேசல, பொத்து மூடு. நீ என்ன நீ அவரு, நீ என்ன தெறாங்கற துர்கா எம்கார பொத்துற முண்டை. என்னமோ புருஷன்ட்ட கோபப்படுற மாதிரி போறிய, நீ உன் பொட்டாட்டில கோபப்படுற மாதிரி பண்றிய. பொம்பளைக்கு நல்லா வச்சுக்கிட்டு எனக்கு மயிர் மாதிரி வச்சிருக்க நீ. நீ சார் போய் தெரிஞ்சாத்தே வச்சிருவிய. 7 மணிலேருந்து பட்டன்னு தெரியாம நோண்டிட்டு கிடக்க பையனே. அதுங்க பெரியப்பா மையன் எங்களுக்குள்ள 1008 இருக்கான். உன் சிமுட்டு முடைய வெட்டியே விடுவேன். ஓ, இந்த முட்டை கழட்டி போடுவேன். பெரிய இங்கேருந்து வந்துட்டாங்க பெரிய கீர்த்தி சுரேஷ், பெரிய ஒரு இசைஞானிகளே ராஜா. அவன் கூட ஆடுறேன், அவன் எதைய திணிச்சுக்கிட்டு ஆடுறேன், அவன் ஒரு லூசு. ஓ பெரைத்தனி பயமேனே, மற்ற நேரம் ஆட மாட்டார். இப்படியா டுமுக்கு டுமுக்கா டுமுக்கு டுமுக்கா. நீங்க தான் ஆம்பளை பயில் ஆம்பளை சோக்கா கேட்குது உனக்கு. ஆம்பளை சோக்கு ஏன்டி குதிரைவாள் சக்காலத்தி மலை? ஏன்டா குதிரைவாள் சக்காலத்தி மேனே? நான் மொட்டை மண்டை மயிர் போடா மொட்டைவாள் முண்டை. நாளை காலையில கடை அடப்புறா நோனி அத்துப்படுவேன். சி இத போய் என்ன பொம்பளை கூட்டு வந்து அத்தை அப்படியே கழுத்துல கோத்து விட்டுருவேன். ஏன் ஆண் சிங்கள பூரா ஏறி விட்டா நீ சென்னையாயிருவ. என்னது பிரச்சனை ஆயிருவோம் குடும்பத்துல. பெண் சிங்கங்களை பூரா ஏவி விட்டேன்னு வச்சுக்க. இது என்ன மண்ணு? இது என் தாய் மண்ணு. விளக்கமாறு செம்மண்ணு. செம்மண் இல்ல, இது தார் ரோடு. என் ஆண் சிங்கங்கள் கைதட்டலாம். இது உங்களுக்கு கண்ணு தரல, இது சிமெண்ட் ரோடு கிடையாது. நான் சொல்லுவேன், நான் என்ன வேணா பேசுவேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன். ஊருக்கே சொல்லுவேன். இது என்ன மண்ணுன்னு கேட்டா என்ன சொன்ன? இதுக்கு எதுக்கு ஆனை கூட்டம்னு வந்துச்சு? சரி, என்னது இந்த ஊருக்கு ஏன் ஆனை கூட்டம்? ஆனை கூட்டம் ஏன் ஆனை கூட்டம்? பாட்டங்காலத்துல யானைய கூட்டமா வந்திருக்கு. சரி, அதே யானை கூட்டம். எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வரும்போது கார்ல யோசிச்சேன். சரி, விருதுநகர்னு என் பேர் வந்துச்சு. விருதுநகர்னு என் பேர் வந்துச்சு. ஒரு ஆளுக்கு விருது கொடுக்கும் போது ஊர்ல ஆள் தூங்கிட்டாங்க, அதனால விருதுநகர். பின்றீங்களே. அப்ப நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் நரிக்குடி? ஏன் நரிக்குடின்னு வந்துச்சு? கிளவி கஞ்சி குடிச்சிருந்துச்சு, நரி வந்து அந்த கஞ்சியை குடிச்சிருச்சு. நரிக்குடி. பொள்ளாச்சின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் பொள்ளாச்சின்னு வந்துச்சு? பொல்லா போய் அங்க இருந்தேன். எங்க அங்கயா? சி அப்படின்னு வந்துட்டேன். பொள்ளாச்சி. கை தட்டா என்ன முருகா, கை தட்டுங்க. வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் வாடிப்பட்டி? வாக்கப்பட்டு வந்தவ பொட்டி பின்னிக்கிட்டு இருந்தா. சரி, கடா பொட்டி. அதே வாடி பொட்டி வாடிப்பட்டி. இன்னொரு ஊர் இருக்கு. என்ன ஊரு? இழுத்தடிச்சாம்பட்டி. ஏன் இழுத்தடிச்சாம்பட்டின்னு வந்துச்சு? உன்னை இழுத்துக்கிட்டு அடிச்சிட்டாங்க. யார் என்ன எழுதுற? செருப்பு கிட்ட இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். அப்புறம் நானு உன்னை நோத்தாங்கம்மான்னு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பூரா என் தாய் உள்ளே உட்காந்துருக்கனால இன்னைக்கு நான் பேசவே மாட்டேன். நீங்க கோத்தாங்கம்மான்னு கேட்கற வரைக்கும் நாங்க என்ன வாயில நோத்தாங்கம்மான்னு சொல்றதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது. ஆமா, அது நல்ல வார்த்தை தான். எப்படி? உங்க அம்மா தம்பி சொல்லவே சொல்ல விடு, கூட வாடாய் கூடாது. மத்தி கண்ணிலன்னா உன்னை உள்ள ரிவல்ஸ் ஆட்டு கொண்டுருவேன். ஆத்தா சொல்றேத்தா. ஏன் நோத்தா அப்படின்னா, உங்க ஆத்தா உங்க அப்ப சிரிக்காதே ஆத்தா, சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மாவை உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கூட்டு வராரு. அப்ப உங்க அம்மா சொல்றாங்க அங்கே வரமாட்டேன். நோ. அதே உங்க ஆத்தா நோத்தா. முதல்வருக்கு போறாங்க.
அப்போ உங்க அப்பாட்ட உங்க அம்மா சொல்றாங்க, நோ, இழுத்தேன் உங்க அப்பன், இழுத்து கட்டில தூக்கி போட்டேன். வந்தது யாரு? உங்க ஆத்தா. உங்க அம்மா என்ன சொன்னுச்சு? உள்ள வரமாட்டேன், நோ. உள்ள போனது யாரு? உங்க ஆத்தா, நோத்தா. அதுக்கப்புறம் பிறந்த நீ. இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு போதும், நோ. அதையும் சொன்னது யாரு? யாரு? உங்க ஆத்தா. நொம்மா விளக்கம் சொல்லுவேன். உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு கிண்ணது உப்மா. உப்மா கிண்ணது யாரு? எங்க அம்மா. அதான் மோ உப்மா உம்மா உப்மா உம்மா. நல்லா வாயப்பாரு. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லு. கை தட்டலாம். பொம்பளையாலும் கை தட்டுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? புரிஞ்சு அடிச்சு இங்க வாடா என் அலை. உண்மையிலே தமிழுடைய நிறமே கருப்புத்தேன். கருப்பா இருக்க தாய்மார்கள்லாம் அழகுதேன். அதுக்கு எடுத்துக்காட்டு நீ. வாழ்த்துக்கள். இந்த பவுடர் போடாட்டா உன்னை சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. நான் பவுடரே போடாம நிப்பேனே மேடையில. என் தங்கங்கள் வர போறாங்க. ஆமா, வந்து புடுங்க போறாங்க. இப்ப அவங்க புடுங்க மாட்டாங்க, கிருமி தடவி விடுவாங்க. ஆமா, திருப்பிட்டு அடிச்சா. அண்ணே, இதுல கொஞ்சம் சார்பு வைக்கலாமா ப்ளீஸ்? போய் எங்க ஒரு விருந்தினர் வோல்டேஜ் போறியா இப்படின்ற? ஹலோ. சிட்டான் 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 ஜினுக்கு இந்த ஜிகிடு ஜிகில உயிர போட்டு மயக்கி. துர்கா, நான் உன்னை பேசுவேன், நீ என்னைய பேசுவ. சரி. ஏன்னா நம்ம வேற. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மூணு அறிவு. உன்னை என்ன செஞ்சாலும் என்னை கேட்க கூடாது. அப்படியா? அவங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. அப்ப அவங்கள நான் என்ன செஞ்சாலும் நீங்க கேட்க முடியாது. அவங்க வர்றது ஊருக்காரங்க மட்டும் கிடையாது, யூடியூப் காரங்களே ஆவலா இருக்காங்க. வந்தோடனே எல்லாரும் சிரிப்பாக வர. தூக்கிட்டு போக கூடாது. என்னதான் தண்ணியை தூக்கிட்டு போறிய? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க போன பிரிவில் டீச்சரா இருந்திருப்பீங்க. அந்த பணிவு தெரியுது. டீச்சர் தானே இப்படி தண்ணி கேனு. யமா 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 துர்கா கொஞ்சம் வாமா 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 மர்கா. யமா 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 துர்கா. இந்த முண்டைக்கு டைலாக் தெரியல, அங்கிட்டு கூடி போனோம். சாம்பிராணி ஓடுறார். இது எதுக்குடா? அது பிறகு திணி பயமே. இது என்னடா பொம்பளை குளிச்சுட்டு வந்தது மாதிரி வரேன். இது பாவம் கற்பனிய. என்னடா கரக என்ன சுத்துது இப்படி? ரெண்டு பேத்துக்கு வசனம் மறந்து போச்சு. நான் சொல்லி கொடுத்த விட்டுட்டு அவன் பாடி சுத்துறாங்க பாரு. ஐயா, நீங்க ஆம்பளையா பொம்பளையா, நிறமாச கர்ப்பிணியா? ஆம்பளைதான். இது என்னது? இவ அவுத்துல கட்டிடா பேக்கூதி. அந்த தண்ணியை தெளிச்சு கொடுத்தா கட்டி சிறுசாகட்டும். நீ என்னத்தா போட்டோ எடுக்கிற? இங்க வந்து கவட்டுக்குள்ள எடுக்கிறியா? இன்னும் இந்த குடும்பம் தேங்காய் தேய்க்கலையாடா? ஐயா ஐயா, அந்த ஊர்ல தாம்பாலமே கிடைக்கலையா? ரொம்ப அடி வாங்கிறீங்க. எங்க அப்பத்தா கால தாம்பாலம்மா. இது யாராவது சீரு கொண்டு போனா அவன் ரத்தத்தோட தான் வரணும், கையில வெட்டி போறோம். இங்க வாங்க, அவரு வயிற்றுல கட்டின்ட்டாரு. இப்ப நல்லா நடக்க வேண்டியதானே? என்னமோ வெதர்ல பருவ வந்தே மாதிரி நடக்கிற. நீ என்ன பண்ற? அவன் என் கூட சேர்ந்து அதைத்தான் செய்யற. இங்கிட்டு வாங்க ஐயா. இது என்னங்க நெத்தியில ஜவுளி கடை சிக்கரை ஒட்டி வச்சிருக்கிய? பேசணும். நாங்க நாடகக்காரங்க, நாங்க நடிக்கணும். ஓரமா பொத்திக்கிட்டு இருங்க. எங்களையும் நக்க விடுவீங்களா? மொட்டை நாக்கு நடிக்க விடுவீங்களான்றேன். வாகானே என் போச்சு
மரம் ஓஸ்ட் மரம் நான் வச்ச மரம் ஒத்த மரம் அண்ணே நன்னானே நானே நன்னானே ஆகாலே ஆலே பாரு ஹலோ எந்த ஊர்லடா கட்டி வந்தவன் எப்படி குடிப்பேன் ஐயா தபக்குன்னு வாயில அடிச்சிட போகுது இது கட்டியா உள்ள பழுனா உனக்கு எச்சி ஊருமே இப்படி வயிறு உனக்கு இல்லைன்னு சென பெருச்சாலி அக்கா அக்கா என்ன தம்பி இந்த பருவுக்கு லேசா உங்க இதை தொட்டு வைங்க உங்க எச்சிய அண்ணே ப்ளீஸ்ண்ணா என்னண்ணா நான் ஒரு தடவை ஆடுறீங்களா ஆ. ஆடுங்க மிஸ்டர் யோகி பாவ் அடியால மரம் புளிய மரம் அடி அல வர புளிய மரம் அடி பக்கத்துல இத்தி மரம் அடி பக்கத்து இங்க அடிச்சதுக்கு எவனால 1/2 கிலோமீட்டர் விழுவானா வர வர எந்திரன் படம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தீத்தக்கரை மாரியம்மா ஊர்வலம் வருமளம் பாரியம்மா ஈத்தக்கரை ஆரியம்மா ஊர்வலம் பாரு ஏங்க உங்க கட்டி பின்னாடி வந்துருச்சுங்க அலே அங்கிட்டு கருப்புசாமி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா அவங்க அருவாருவல்ல விழுந்துடாதேடா இரு இப்போ 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க ஏப்பா அடே உண்மையிலே விழுந்துட்டேன் கீரை முண்டை ஓ உடம்புக்கு அங்கனே தானே ஆட சொன்னேன் புடிச்சுக்கதா ஏப்பா அடே அங்க பொம்பளை குடிச்சு குழுக்குழுன்னு தெரியான் அவன் இரு ஓ இருடா மயிறு சாமியா இப்ப சாமி வரல அவன் காலில் மிதிச்சு விட்டேன் அதன் தேய்ந்தேன் இரு உன்னைய கேட்குறேன் இங்க வா என்னடா இருக்க அதிரசம் புளியற மாதிரி இந்த கட்டி பல பக்கம் சுத்துது தம்பி இங்க வாங்க சீ சாமி எலை எந்த ஊரடா சாமி இப்படி தூக்குச்சு இரு இப்ப கேட்பேன் பாரு மாட்டிக்கிறேன் நீ சாமியா இருக்கட்டும் சாமியை நான் மதிக்கிறேன் நான் தெய்வத்தை வணங்குறேன் என்னைக்கு மழை பெய்யும் அவளதான் சொல்ல தெரியல என்னைக்கு மழை பெய்யும் ஏப்பா அடே என்னடா கேட்டா இது என்னடா விட்டு விட்டு கரண்ட் மாதிரி வருது இது என்ன சாமி பிள்ளையாரா அடே ஏப்பா கேட்கறத கேள்றா உனக்கு நான் எடுத்து வீசுறேன் ஏப்பா என்னைக்கு மழை பெய்யும் பெய்யும்டா மழை இன்னும் 6 மாசத்துல பெய்யும்டா 6 மாசத்துல பெய்யும்டா நீ அங்கிட்டு போ எந்த ஒரு சாமி பிடிச்சி ஒன்றுச்சு 6 மாசம் உண்டு எப்பா ஏப்பா இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா கேப்பா எப்போ நெல் விளையும் இத சொல்லவே இல்லையாடா ஆடத்தோட சொன்னேன் காளியா சிசியம்பில் வச்சா ஆளுக்கு ஒரு பக்கம் பண்ணுறாங்க ஐயா நீங்கள் ஆடுறீங்களா இந்த கட்டியை சரி பண்ணுங்கய்யா இது வேற என்னங்க ஓத கட்டி மாதிரி இருக்கிட்டு இருங்க நல்லா இருங்க துர்கா நீ பிடித்தா வேணா ஆயி ஆலமரம் புளிய மரம் தாண்டி போனா என்னங்க உங்க வாய்ஸ் தானா வேற மாதிரி கேட்குது ஆலமரம் புளிய மரம் தாண்டி போனா மரம் ஆலமரம் புளிய
அவ்வளோதான் இழப்பு வந்துருச்சு. உன் உடம்புக்கெல்லாம் குதிக்க கூடாது மிஸ்டர் கருங்குளத்து முண்டை. ஏண்டா ஏண்டா இப்போதே நான் ஒரு ஆட்டம் கூட ஆடலை, அதுக்குள்ள நான் ஆடையில இருக்கிற கூட ஆடுற அண்ணே ப்ளீஸ்ண்ணா. நான் ஆடிக்க வெள்ளி நல்ல பொடியருவா விடல புள்ள கையருவா, வெள்ளி நல்ல புளி அருவா வெள்ள புள்ள வீச்சருவா. துர்கா அந்த மாதிரி உன்னைய செய்யக்கூடாது. நீங்க வாங்க பப்புளு, நீ என்ன ஆடுற? அவன் தடத்துல மிதி. துர்கா நீ கூட இந்த ஆட்டம் ஆட முடியாது. நல்லா ஆடுவானா? என்னங்க 3 தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஆடுவான், அவன் ஆடுவானா? ஆட்டத்துல கிடையாது, சோறு நீங்க திங்கிறதுல. எல்லாம் தனித்தனியா என்னோட போட்டி போடணும். போட்டேன்னு வச்சுக்க. பேச விட்டு பேச மாட்டா லூசு முண்டை. சூப்பரா ஆடுவாம்மா. டேய் நீ ஆடி அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி அமுக்குடா. எத்தனை லட்சம் செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எச்சு புத்தியாத்தியா இருக்குமோ? தொடக்கூடாத லூசு. இது பாவாடையா கைலியாடா? ஆடுங்க. சிட்டான் 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 லப்பு. உனக்குதே 4 ஆட்டத்துக்கு மேல ஆட முடியல. திண்ணி குதி மனே. அதே அடி துர்காவுக்கு ஆடுறா. உன்னை அடிக்க போறேன். கொஞ்சமா திங்கணும். அவளா மசர ஒட்டு மசர புழுங்குறா. தேவையில்லாதது. அந்த டைலாக் சொல்லாத தூக்குற. சின்ன ஏய் ஏய் பாய்டா. நீ மண்டை என்னடா வசனம் தெரியல. யோ யோ துர்கா ஒரு அளவுக்கு சின்ன பையலுக்கு நீ இடம் கொடுத்தேன்னு. துர்கா யாழ்றா தொடற போடா. தம்பி இங்க வாங்க. உனக்காண்டா. தென்பாண்டி சீமையில தேரோட வீதியில மான் போல வந்தவன் யாரடித்தா? ஏன் அப்படி சிரிக்குதுங்க? என்னைக்கு அவுத்து விட்டு நீ முண்டமா தெரிய போறாங்களா? இங்க அவுத்து விட்டு மானம் போகுது சிப்பிங்கிற விளையாங்கிற பிறைத்திரி போய் மகளே விழுந்து தொலைச்சிடாத மிஸ்டர். ஆனா உண்டா இங்கிட்டு பார்த்தா என்னை அவுத்து விடுறாங்க. என்னடா அது? வாத்தியார் அப்படி செய்யலாமா? சரி வாத்தியார செய்யக்கூடாது. மனுஷன் வாத்தியார தெரியாம செஞ்சு விட்டேன். அதான் செய்யக்கூடாது. சின்ன பையல அறியாம செய்வான். போ, 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 போ. துர்கா நீ இந்த மாதிரி அடிவேன் அடிக்க கூடாது. வெயில் காலம். உங்களுக்கு ஒரு தடவை போர் போடணுமா? சிஞ்சனுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையில ஆட்டமாடு. அதுக்குள்ள துர்காவுக்கு பிள்ளை வந்துருச்சு. இவனா பார்க்கத்தால் ரொம்ப உருக்கு, ஆனா 10 கரை உள்ளத்துல இருக்கு. பார்க்கத்தால் ரொம்ப உருக்கு. இவர் உட்காந்துட்டு ஆயிருக்கிறாரு. ஐயா இது என்னங்கய்யா? அலறுகளுக்கு புளியச்சோறு கட்டினது மாதிரி. இது என்னதுயா? அது மூத்தர கவிச்சு அடிக்கிறான் முண்டை. சிங்கம் நான் ஆடுற மாதிரி நீங்க ஆடணும். ஐயா டான்ஸை கவனிங்க. தலாக்கு தலாக்கு தலாக்கு. இது என்னது?
பாட்டு அவர் பாட்டு பாடுற டொலக் டொலக் டொலக். தலக் 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 தான். என்னடா செய்யற டேய் நீ அப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தா இங்க வந்து மாவு தள்ளுறேன். நீங்க முத ஆடுங்க. மூத்தவர் நீங்க தான். டிலக் டிலக் டிலக். உங்க செவத்துல மட்டம் போச்சு. அது எதுக்குடா வருது? அது வருது. ஆண்டையும் படிச்சது என்ன செய்ய சொல்றீங்க? பாப்புல நீ யாரா சிங்கம்? சலக் 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 சலக். பெரிய கிரைண்டர் இழுத்து ஆட்ட முடியல. எனக்கு ரேசர்ஜி ஆட்டுறிய. இந்த ஆட்டத்தை நீ ஆடணும் பாப்புல. பாத்துக்க. சிங்கனா சிங்கடியா சிரிச்சா சிரிப்ட் அடியா. சிங்கனா சிங்கி அடியா. சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கனா சிங்கியாடியா. பாட்டு தான் ப்ரோ. சிங்கனா சிங்கியாடியா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அளவு என்ன பாடுறாலும் பாட விட மாட்டேன், பேச விட மாட்டேன். அக்கா ப்ளீஸ்க்கா ஒரு தடவை அவனு சொல்லுங்கக்கா. ஆடவும் விட மாட்டேன், பாடவும் விட மாட்டேன். என்ன உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? உங்களுக்கு நான் ஒரு தடவை இது கூட என்னடா இது ஒண்ண. நீ எப்படி தாத்தா தாய்மார் எல்லாம் இருக்கீங்க நல்லா பாருங்க தான். இந்த என் பிள்ளை வேற இடது பக்கம் போயிருச்சு. இவன் எப்படி துணிமணி ஓட்டிருக்கான், நல்ல பேண்ட் சட்டை. எனக்கு ஆம்பளை தான். நான் ஆம்பளைக்கு ஒரு துணிமணி ஒரு நாளும் போட விட மாட்டேன். எனக்கு நைட்டி, எனக்காவது நைட்டி. அவன் கண்டாலிமனுக்கு பாவடை. வரும்போது சிவாசி அவுட்டில் ஒரு வீட்டு கொடியில் கடந்து எடுத்துட்டு வந்தேன். இது இங்கனக்குள்ள வரையில கடைசி சிவாசி முக்குல ஒரு வீட்டில் தொகை விட்டு தங்கி எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன். ஆமா என்னன்னு கேளு. இது ஏதோ ஒரு கிழட்டு முண்டைக்கு போட்டுருக்காங்க. சுடுகாட்டு ஓரத்தை கிடந்துச்சு. எங்களை என்ன வாடுறேன் படுத்துறியான். ஒழுங்கான துணிமணியும் எடுத்து கொடுக்க மாட்டியான். நல்லா ஆட விட மாட்டியான், பாட விட மாட்டியான், பேசவும் விட மாட்டியான். அவன் போட்டான். நீ ஏலே பப்புல கொண்டு வராதரா பாவம். பப்புலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. பள்ளிக்கூடம் படிக்கிற வயசிலே கலையிலே சாதித்து தன்னுடைய தாய் தகப்பனை காப்பாற்றினேன். அவன் சொந்த வீடெல்லாம் கிடையாது. பாலமேட்டில் புறம்போக்கு நிலத்திலே ஒரு தகர சீட்டை போட்டு இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரம்பரையே சொந்த இடம் இல்லையா. ஆனால் இவன் காலத்திலே சொந்த வீடு கட்டி கொடுப்பான் இந்த எம்கேஆர் என்பதை தெரிவித்துக் கொள். நமக்கெல்லாம் சாமி யாரு? அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏண்டா இப்பதான் கெடா குனி இது வேற. அந்த ஆட்டத்தை ஆடுங்க. பார்க்கத்தான் ரொம்ப சிங்கனா சிங்கரியா சிரிச்சா அத்தியாரியா செங்கி வளைச்சு குளிச்சு வளைச்சு கும்மியடி. எனக்கு இருக்கிறதுக்கு இப்படி தொங்குதுங்க லேய பாக்கெட்டு மாதிரி. தம்பி காலை தூக்கித்தான் ஆட சொன்னேன். இப்படி
நீங்க ஆடுங்க சித்தப்பா. சித்தப்பா செங்கு. எதுவும் பின்னாடி எதுவும் புழு கடிக்குதா என்ன? ஆட சொன்னா வாத்தியார மகன் 16 போடா போடுறேன். அவன் அரடா. வாத்தியாருக்கு மரியாதை இருக்கும். நான்லாம் எப்படா பணிவோட இருக்கேன், நீ ஏன்டா மாத்தா இப்படி? அவர் வயசு என்ன, நம்ம வயசு என்ன? என்னடா சரிதான். நீ எப்படி மரியாதை கொடுத்து பேசுற? அவர் வாத்தியார் என்ன சொல்றாரோ பாரு, அது என்னைக்கு நீ கேட்டு வந்தா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். செரு பிஞ்சு வாங்க பிஞ்சு. அவர் வயசுக்கு ஏண்டா எவ்வளவு பெரிய ஆளு இவனை நோத்தாலக்க இவனை போடான்னு சொல்லக்கூடாதுடா. போடான்னு சொன்னேன்னு இன்னைக்கு யாராவது நம்மள இந்த அளவுக்கு ஒரு உனக்கு எவ்வளவு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 3 வேளை சோறு ஓட்டு இன்னைக்கு நம்மலாம் நல்லா இருக்கோம்னா வாத்தியார் தான்டா காரணம். அதுக்காக இந்த விலங்கா கூதி பண்ண வையக்கூடாதா? சொல்றத புரிஞ்சு நடந்துக்கிட்டாத்தே வாழ்க்கையில முன்னேற முடியும். என்னடா திண்ணி கூதி பண்ண? ஏலே நான் வாத்தியார வேற என்னமாடா? மரியாதை கொடுத்தீங்களா? மரியாதை கெடுத்தீங்களா? உங்களை போய் சொல்லுவேன் வாத்தியார. அதான் சொல்லி முடிச்சிட்டியாடா. சின்ன பையன் பட்டும் போறாம தெரிஞ்சும் தெரியாம பேசிட்டான். அதுக்காகத்தே இந்த செனக்கூதி மனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இளங்குடி இப்போ விழுகாதுப்பா. காலையில் 3:30 ஆகும். அவன் என் தம்பி உண்மையிலே உன்னை மாடுன்னு நினச்சிட்டேன், இளங்குடி நினச்சிட்டேன். இது இளங்குடியில் போய் புளியோதரை போட்டோன்னா அது இந்த மாடு தான் சென்னையா இருக்கு. இதுக்கு தெல்லி கிரு. இன்னைக்கு என்னடா மடுவை மறைச்சிட்டேன். இல்ல அது ராத்திரி 1 மணிக்கு நெருக்கிட்டேன். நீ அடிச்சு அடிச்சு பூரா செவந்து வச்சுடா பாவம்டா. அப்போ காலத்துக்கு ஆடுப்பு சிங்கின்னா சிங்கி அடியா. காலையில வெளியே இருக்கவே உட்கார முடியல. தூர புடிச்சுக்கிட்டு இப்படி திருற. இதுல போய் உள்ள போய் சூம்பு. இப்ப ஆடுவாங்க வேற 2 பேர். நல்லா இருக்கு ஆட்டம் நல்லா இருக்கு. என்னப்பா காலையில பால் பூச்சா வரேன். எந்திரிங்க மிஸ்டர் அண்டாத்தூர். 2 ஆட்டம் ஆடினால திண்ட இட்லி முண்டைக்கு வெளியே வந்துருச்சு. ஆனா தயவு செய்து வாத்தியார நீங்க தான் என்னை காப்பாத்தி கொடுக்கணும். இவனை வேற நாடகத்துக்கு டெய்லி கூட்டு வந்துடுற. ராத்திரி மட்டும் 16 தடவை பேண்டு வைக்கிறான். அப்போ ஒரு வாட்டர் கேன் போதும்ல. ஏன் பாவம் நம்ம பிள்ளைதான். வாட்டர் கேன்ல குண்டி கழுவுறதுக்கு தானே சின்ன குண்டியா? இது அண்டா தண்டி குண்டிடா. டெய்லி ஒரு டம்மு நீர்மலைக்கு இறைச்சது மாதிரி இறைச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல பாக்குறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கம்மால இருந்து ஓசை வெளியில விட்டாச்சு. கம்மா காலியா போச்சு. இவன் குண்டியில பீ போகல. ஐயோ இவங்களோட பெரிய கேவலமாலச்சு. ஏய் நல்லா இருக்கு ஆட்டம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஆட்டம் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. இப்பயாவது இதை கழட்டி வச்சுட்டு வாங்க. இது வேற தொட்டு தொட்டுட்டு போகுது நிலா மாதிரி.
பப்புல ஆட போறேன், உட்காந்து கை தட்டுங்க எல்லாரும். நீ ஆடுறதுல தான் என் மானமும் தமிழ்நாட்டு மானமும் இருக்கும். ஆம்பளை இதை காப்பாற்றணும். செகுல் அரைஞ்சிருண்டா மயிர்மனை, சொல்றத மட்டும் கேளு. நம்ம பாண்டி கோயிலில் குளுக்கிற கடா மாதிரி ஆடு சிங்கம். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. பொலந்து ஓச்சு. என்னடா செய்ற? லூசு பையன் மேனே, உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும். எப்படி நல்லா இருக்கு. அடியாதவல்ல படியாதுன்னு வாத்தியார் எதுனாலும் சொன்னாருன்னா கேட்டுக்கிறணும். சரியா? அவன் சொல்றத கேட்கணுமா? வாத்தியார் சொல்றது கேட்டாதான் நல்லது. சிவகாசி சிவகாசி சிவகாசி. இங்க வா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு 1 மணிக்கு மேல இறங்கக்கூடிய நேரம். அன்புக்குரிய 10 கோடி பெருமக்களே, அன்பு உள்ளங்களே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்க தத்துருவமா ஆட போறாங்க. இப்ப சாணியரை வேணாம், கீந்தம் போது சாண சொல்லு. தூக்க வரிசையில் வருவாங்க அவங்க வாட்டுக்க. துர்கா, நான் முத உன்னை எங்கே பார்த்தேன்னு ஞாபகம் இருக்காடா? மாட்டுத்தாவணி பாத்ரூம்ல நீங்க வெளியே இருக்க போனீங்கல்ல, அவன் தான் உங்களுக்கு குண்டியில் தண்ணி கொண்டு வந்தான். ஆனந்த் உள்ள வரும்போது செருப்பு கிட்ட உன்னை அடிக்கலைன்னா, நான் லவ் பண்ற பிள்ளை உனக்கு எப்படி தெரியும்? லவ்வர் பிள்ளை நான் தானே அந்த பிள்ளைய 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன். அப்போ எனக்கு நீங்க சித்தி வேணும். உங்க மயனாவன் இவன் தான் உன் மயன் மூத்தவன். பேரு புர்ரு. அப்பா அம்மாட்ட பால் உடிச்சிட்டு அமர்த்திட்டு வா. அம்மா ஒடுக்க முடியாது, அம்மா செத்து போ. துர்கா, உனக்கு மெது வடை வாங்கி தரவா இல்ல பருப்பு வடை வாங்கி தரவா? ரெண்டு பேர் சிமுண்டு முடியும் ஒரே மாதிரி இருக்கா? அவன் உனக்கு பிறந்த வண்டி. எங்கே பார்க்கலாம்? உன்னை எத்த தண்டி குண்டிடா. ஓ மை காட். துர்கா, நீ என்ன விரும்பி சாப்பிடுற சொல்லு, இப்பே ரெடி பண்றேன். பொட்ட நாய் பிய தும்பா. தலைவன் வாமப்பிள்ளைதான் இருப்பாரு, டைலாக் தெரியாது. இந்த பெரிய பொழந்து தள்ளுற மாதிரி இருந்தா பொழுதன்னைக்கும் தம்பாட்டமான மாதிரி மண்டி போடு. துர்கா, நம்ம நிலாவுக்கு போமா இல்ல விண்வெளிக்கு போமா? திருமங்கலம் ஜுருவாட்டுக்கு போங்க. ஏன்? அப்பதான் 4 ஊத்துலயே குண்டிடுவா, தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. எங்க வராங்க? மெதுவா மெதுவா. ஓ, இப்ப தாண்டா காசுன்றது வந்திருக்கு இந்த ஊர்ல. விஸ்வநத்தம் காக்கா காலனி அன்பான பசங்க பாலம் பயலுகடா சார்பாக எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு 201. இப்படிக்கு அன்பான பசங்க கொடூர் அம்மா என் தம்பிகள் சார்பாக கப்ளிங் ஓஸ். அந்த தம்பிக்கு ஒரு 1/2 கிலோ போட்டு கொடுப்பான். அந்த அருவாளை எடுத்துட்டு வாடா, அறுப்பான். துர்கா, உனக்காக அந்த வானத்தை 2 ஆக்கியிருப்பேன். ஆக்க முடியாது, அது கவர்மெண்ட். இது பள்ளிக்கூடத்தில் பரிச்சு அப்படி எழுதுவீங்க மிஸ்டர் மட்டபாஸ். பாடத்தை கவனிங்க. என் உயிரே, இவன் யார் ரூமுக்குள்ள வந்து வர்றேன்? ரூம் பாய். ரூம் பாயிலடா என் தம்பிடா. அவன் தாண்டா பழுப்புக்கெல்லாம் மாட்டினேன் என் தங்கம். பழுப்ப மாட்டியான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்ப இந்த பிள்ளைய மாட்ட போறானா? துர்கா, நான் ஒட்டி நிற்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? ஒரு மசரும் தோணாதே, ஒன்னும் தோணாது. அவன் தான் டவர் எடுக்காத முண்டைய. ஆனா நம்ம அப்படி கிடையாது.
மாத்திரை 170. எவ்வி அடிக்கும். வாத்தியார் அப்படி பேசலாமா? ஆனா இவனே பவரானவன். இவனே ஆள லேசா நினைச்சிடாத. சின்ன ஆளா இருக்கான்னு நீ நினைக்கிற. ஆனா வாய்ப்பு கொடுத்து பாரு. ஆய் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு உடம் தண்ணி இருந்தா கொண்டு வாங்க ஐயா. துர்கா, உன்னை ஆண்டவன் எப்படியோ பேச படைச்சிட்டான். உன் பேசாம உன் வாய் இருந்துச்சுன்னா என் நாக்கு அறுத்து உனக்கு ஒட்ட வைப்பேன்டி. ஆனா உனக்கு வாய் பேசாம இருந்துச்சுன்னா நான் ஊசிக்கிட்ட உள்ள குத்தி உனக்கு சங்க திறந்து விடுவேன். வசனம் மறந்துச்சுன்னா என்றார் தெய்வம். இது மண்ட மசரா? உங்களுக்கு 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 மண்ட மசரே இவ்வளவு இருக்கே. கருப்புச்சாயி ஓடுறவங்க என்னைக்கிட்ட பயந்துட்டு உட்காந்துருந்தாங்க உள்ள இருந்தா. துர்கா, உங்க வீட்டுல என்ன அரிசி சமைப்பீங்க? அவன் தான் புருஷன். அது குண்டப்பெங்கை. ஐயா ஐயா, இது உங்க தங்கச்சி, அவர் உங்க அண்ணன், நீங்க தம்பி. நீங்க என் தங்கச்சி தான். நீங்க நமக்கு தங்கச்சியா? மச்சான். அண்ணே வேணாம், உங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் வேணாம். ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு கூட சோறு போட்டுருவேன். உனக்கு கடை போட்டு நான் கடன்காரன் ஆயிடுவேன். சோறு போடலாம். ஏங்க அடுப்புலாம் தின்றுவாங்கவே. அடுப்பெல்லாம் திங்க மாட்டாங்க. ஓசை தின்றுவாங்க. என் தங்கச்சி பேண்ட் வைக்கிறேன். துர்கா, என்னைய மட்டும் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிடாத. நான் அந்த நொடியிலேயே சாடா சா எதுக்கு ஊராட்டுக்குள்ளே என் தங்கச்சிடா. என் தங்கச்சி நாங்க அப்படி வளர்க்கவே இல்லை. உங்க அண்ணனை சொல்லுங்க. இப்ப மச்சான் ஏங்க மச்சான் சொன்னா ஏங்க வா. இன்னும் 20 உங்க வருஷம் மச்சான் அவர் கிடக்காரு. சின்ன மச்சான், பெரிய மச்சான் நான் சரி பண்ணிடுறேன். மச்சான், உங்க தங்கச்சிய மச்சான் மச்சான் சொல்றா பேப்பல என்ன நிலைக்கிற போட்டுக்கிட்டு. ஆமா, நீங்க மதுரை முத்து நகைச்சி அப்படியே தெளிச்சிய நல்ல பூதம் மாதிரி வந்துக்கிட்டு. மச்சான், உங்க தங்கச்சிய எனக்கு எப்படியாவது மச்சான். உங்களை தெரிஞ்சும் தெரியாமையா இவரு விரும்பிட்டாரு. அது என்னங்க தவிடுதுன்ற நார மாதிரி. இவர் உங்களை தெரிஞ்சு தெரியாமையா. ஐ லவ் யூ. துர்கா, உனக்காகத்தான் என் நெஞ்ச தொட்டு பார். இந்த வந்துட்டார்ல. துர்கா துர்கா துர்கான்னு சொல்லு. என் நெஞ்சு மட்டும் அப்படி சொல்லலை. என் ரெண்டு பேரும் ஏன் நெஞ்ச தொட்டு பாருங்க. இங்க வாங்க. உங்களுக்கு காலையில சம்பளம் இல்லை சம்பளம் சொல்லுதா? அதுதானே சொன்னேன் உனைய. என்னைக்கு பாலமேட்டுக்கு உன்னை அடிச்சு கையும் காலையும் ஒடிச்சு கொண்டு போவோம். எப்படி தெரியுமா காதல்? எப்படி காதல்? ஹலோ ஹலோ, யாரும் போயிடாதீங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு அங்கிருந்து கடையில இருந்து ஆடி வரப்போகுது. கோயில் இல்லை, இதுக்கு நேரம் கடை தானே இருக்கு. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி, இதுல எந்த கீதம் கத்த முடியாது, ஒரே கீதம் தான். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு வாசிப்பீங்களா? நொட்டி நொட்டி. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு வெடிக்கட்டும் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில். தம்பி, இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. தம்பி, மரம் வளர்க்க கையறா விட்றா. கைய விடுறா. எடுக்க மாட்டேனே. என்ன பண்ணுவ? பழுக்க கம்பியை காய வச்சு இதுல சுடுவேன்.
நீ வாங்குற சம்பளம் உப்பு சோப்பு வாங்க கூட எதுக்கும் புட்டு இந்த ஊர் சிமெண்ட்டை பூரா அள்ளிட்டு போற. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்தக்கட்டும் பாடுறம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க ஆரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுதையா ராதா மனசு. எம்எஸ் குட்டி ஆம்புலன்ஸ் என் உறவுகள் விருதுநகரை சேர்ந்த எம்எஸ் குட்டி ஆம்புலன்ஸ் என் உறவுகள் சார்பாக ரூபாய் 301. நன்றி உறவுகள். பொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்து என்ன 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 இருந்தாலும் சமையலுக்கு கோல்டு பண்ணறான். வரலி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு எதுக்கிட்டோம் பாடுகப்பா இந்த வயசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல. எங்க கிளம்பிட்ட தேங்காய் நினைக்கவா. அர்சிகா லாரி சர்வீஸ் தெற்கு ஆணைக்கூட்டம் டிரைவர் பயலுகடா ஆடுறது நீங்க இப்படிக்கு நாங்க. அர்சிகா லாரி சர்வீஸ் தெற்கு ஆணைக்கூட்டம் டிரைவர் பயலுக சார்பாக ரூபாய் 501 அன்பாலயத்துக்காக நன்றி. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை என்னையா. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. ஆசையே சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தாட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செதுக்கிட்டோம் பாடுதையா அன்னை மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. ஐயல்ராஜ் நினைவாக என் அன்பு செல்லங்கள் சார்பாக 201.